சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. பாகிஸ்தானுடனான பதற்றத்தின் காரணமாக பஞ்சாபில் உள்ள அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டதை அடுத்து ஆப்கானிஸ்தானில் இருந்து வரும் உலர்பழ வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் அதன் விலை 10 முதல் 25% வரை அதிகரிக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. காஷ்மீரின் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டது. இதையடுத்து ஆப்கானிஸ்தானில் இருந்து மேற்கொள்ளப்படும் இந்தியாவுக்கான உலர்பழ வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்தியாவில் உலர்பழங்கள் விலை 10 முதல் 25% வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து பேசிய அதிகாரிகள், பல ஆண்டுகளாக போர் மற்றும் உள்நாட்டு மோதல்கள் நடைபெற்ற போதும் இந்தியாவுக்கான உலர்பழங்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து அனுப்பப்பட்ட நிலையில் கடந்த ஏப்ரல் 22 அன்று பெஹல்காம் தாக்குதலுக்கு பின் அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டதை அடுத்து ஆப்கானிஸ்தானின் கந்தஹாரிலிருந்து உலர் பழங்களை ஏற்றிச் செல்லும் எந்த லாரியும் அட்டாரிக்கு செல்லவில்லை. இந்தியாவின் அட்டாரி எல்லையில் ஆப்கானிஸ்தானிலிருந்து பாகிஸ்தானுக்கு 35 முதல் 40 டன் உலர் பழங்களை ஏற்றிச் சென்ற சுமார் 100 லாரிகள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர். மேலும் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு முன்பு தினசரி சராசரியாக 15 முதல் 20 லாரிகள் வரை ஆப்கானிஸ்தானில் இருந்து அட்டாரிக்கு வந்தது என்றும், பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பெரிய அளவில் நிதி இழப்புகள் ஏற்பட்டுள்ளது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.